नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदा अस्ते महालक्ष्मी नमोस्तुते. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. ஆடி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சுவாமிக்கு என்ன நைவேத்தியம்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஜவ்வரிசியும் ரவையும் போட்டு தான் ஒரு சக்கரை பொங்கல் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு ஜவ்வரிசி, ரவை, வெல்லம், பால், நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, கிஸ்மிஸ்ஸு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நமக்கு தேவையான முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நான் இந்த சின்ன கப்பில் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் ஒன்றும் மாறப்படாது, கறியிடும் கூடாது. இதை எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு குட்டி கப்பில் அதே கப்பில் ரவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதுவும் கலர் மாறக்கூடாது. ஜவ்வரிசி வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை கோர்ஸாக பொடி பண்ணிப்போம். அப்புறமா வெந்நீரில் நமக்கு அந்த பொடிச்சு வச்ச ஜவ்வரிசியும் ரவையும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். அந்த ஊற வச்சதுலேயே நமக்கு நல்லா அது வெந்துடும். அதுக்கப்புறமா கடாயில் நான் பால் காய்ச்சி ஆறின பால், அதை நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அதில் நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஜவ்வரிசி வறுத்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து பொடிச்சு ஊற வச்சுருக்கோம். அந்த ஜவ்வரிசியும் ரவையும் இதில் போட்டுட்டோ அடுப்பு நம்ம சிம்பில் வச்சுட்டோ நல்லா அதை கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது சீக்கிரமாகவே ஊரெல்லாம் வச்சுருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே அது நல்லா வெந்துடும். இடையில நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நான் ஜவ்வரிசி குட்டி கப்பில் தானே எடுத்திருக்கேன். அதே கப்பில் தான் நான் 3 கப்பு வெல்லம். இப்போ இது நல்லா வெந்துடுத்து கெட்டியாகவும் எடுத்து 3 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அவாவா ஸ்வீட்டு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் அதில் 3 கப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா அதில் போட்டு நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கெட்டித்தன்மையாக வந்துடும். அப்போ நம்ம திரும்பியும் கடைசியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பையும் போட்டாச்சுன்னா பார்க்குறதுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்ம ஆற நல்லா கெட்டித்தன்மை ஆகிடும். அப்புறமா பார்த்தா அசல் சக்கரை பொங்கல் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசியும் ரவையும் போட்டு வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணினேன். அப்புறம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். நியூ வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ பாருங்க, கடைசியில் நல்லா இது ஆறிடுத்து. ஆறின அப்புறமா அல்வா மாதிரியே இருக்குது.